நண்பர்களே, உங்களுக்கு ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் பண்ணி காட்டவா? ஸ்க்ரீனில் தெரியிற இமேஜ் வந்து நல்லா பாருங்க. அது பார்க்க பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவலாக அந்த இமேஜ் வந்து ஒரு கலர்டு இமேஜ் தான். என்ன நம்பலன்னா நீங்கள் அந்த ரெட் டாட்டை நல்லா ஒத்து 5 செகண்ட்ஸ்க்கு பாருங்க. 5 4 3 2 1. இப்போ ஒரு 5 செகண்ட்ஸ் உங்கள் கண்ணை மூடுங்க. 5 4 3 2 1. Now open your eyes. April Fool. இதுக்கு பேர் ஜோக்கா? ஸோ வணக்கம் மகளே, இதுதான் ஒரு ஆள் பேசிட்டு இருக்கிறேன், நானே கேட்டுட்டு இருக்கிறேன். நீங்கள் ஓகே, நேற்று இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு என்னன்னா நருட்டோ டோக்கன் டவர் வந்துட்டு 4 மணிக்கு அளவில் வந்துடும், விடிகாலம் 4 மணிக்கு அளவில் வந்துடும். கரெக்டாக வந்துருச்சு. பாதிக்கு சீதேஸ் சொல்ல போனால் பாதிக்கு பாதி யூடியூபர்ஸ் இது ஏற்றிட்டாங்க. இது எப்படி சொல்கிறது, நாங்கள் கூட 7000 டைமண்டு 8000 டைமண்டுன்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா 5000 டைமண்டு. லக் இருக்கிறவங்களுக்கு 4800 இல்லைன்னா 900க்குள்ள. அதாவது நீங்கள் ஒரு சிலருக்கு அப்படி விழுந்திருக்கு. இதுக்கு மேலே என்ன கதை பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. அடுத்து ஜிராயா பண்டலுக்கான ஈவெண்ட்டு பாருங்க, 9 டீல்ஸ் கத்துது. அதாவது என்னன்னா, அது டெய்லி டாஸ்க். என்னன்னா டெய்லி டாஸ்க் இது வந்துட்டு என்னன்னா, நீங்கள் இந்த ஒவ்வொரு டிபெண்ட் பண்ண இங்கே ஒவ்வொரு கேரக்டர் அப்படியே எந்திரிக்கிறப்ப நமக்கு ஜிராயா பண்டில் கிடச்சிடும். ஆக்சுவலாக வந்துட்டு 1 கிடச்சிருச்சு. அடுத்து வந்துட்டு சாக்குரா பண்டில் மேபி ஈஸியாக விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து அமௌண்ட்டு அதெல்லாம் வந்துட்டு சைடில் வந்துகிட்டே இருக்க போதே. அனிமேஷன் கார் பாருங்க, பிஆர் சிஎஸ் ரேங்கடு 120 தடவை விளாடணுமாங்க. விளாண்ட வேண்டியதான், என்ன வேலை இருக்குது. இருந்தாலும் சைடில் அப்படியே கொஞ்சம் விளாண்டு எல்லாரும் இது பண்ணுங்க. ஓய் ஓய், என்னடா அது இவ்வளோ ஏறி இருக்கு, பரவாயில்ல. அடுத்து விளாண்டு இருக்குன்னா அதே மாதிரி நருட்டோவில் எல்லாருக்கும் ஒரு அதாவது ஃப்ரீ ஸ்பின் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓ, 0 டைமண்ட் வருதா? எல்லாருக்கும் ஒன்று தான். இழிச்சாங்க மிஸ்டிங்களா அப்படிங்கிற மாதிரி தாங்க கருணாக்காரன். அப்படியே எப்படி சொல்றது, அடிச்சேன்னு வைய என்ன பார்த்தா இழிச்சாங்க மாதிரி தெரியுதா அப்படிங்கிற மாதிரி தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இனிமேல் ஒவ்வொரு நாள், அதாவது 31 வரைக்கும் நினைக்கிறேன், அது வரைக்கும் ஒவ்வொரு அப்டேட்டாக விட்டுக்கிட்டே இருப்பாங்க நருட்டோ. சரிங்க, ஓகே. இப்போ வந்துட்டு பிஆரில் வந்துட்டு எல்லாமே சேஞ்ச் ஆயிருச்சு. எஸ் பாருங்கள், பிஆரில் எல்லாமே சேஞ்ச் ஆயிருச்சு. சிஎஸ்லேயே சேஞ்ச் ஆயிருச்சு. உள்ள 9 டீல்ஸ் ரெடியாக காத்துக்கிட்டு இருக்குது நமக்காக. ஸோ வந்துட்டு பேசிக்காக நம்ம வந்துட்டு பிஆர் விளாண்டு ஒரு வீடியோ போட்டுடலாம். நம்ம வந்துட்டு சாஸ்கேவுக்கும் கக்காஷிக்கும் தான் வெயிட்டிங்கு. அதுக்கும் இன்னும் டைமண்டு வீடியோவாக பார்க்க வேண்டும். வீடியோவில் வர மாதிரி நீங்களும் டைமண்டு நானும் போடுறேன். அதாவது அந்த டைமண்டுங்கிறது இரும்பு பேய் மாதிரி, அதாவது அது வந்துட்டு இரும்பு பேய், அதை வந்துட்டு திரும்பவும் தொட்டாதங்கிற மாதிரி. டைமண்டு ஒன்ஸ் நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்தடுத்த நிமிஷம் அந்த டைமண்ட் வந்துட்டு போட்டுகிட்டே இருக்க சொல்லுவோம். அது அப்படியே ஒரு அடிக்ட் ஆயிரும். ஸோ அதனால் வந்துட்டு எல்லோரும் வீடியோவாக பார்க்க வேண்டும். அது இல்லாமல் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்களா இல்லையா, அதாவது வந்துட்டு எல்லாத்தோட எய்முமே அந்த நருட்டோ அந்த பண்டில் எடுக்கிற வீடியோ தான் அதிகமாக பார்க்குறீங்க. நம்மளதும் கொஞ்சம் நம்ம சைடும் கொஞ்சம் பாருங்கள். கேமிங்கு எல்லாமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நாங்களும் கொஞ்சம் அப்படியே மேலே வருவோம். அப்புறம் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான வேலைகளில் ஈடுபாடு செய்ய முடியும். ஓகேங்களா? சரி, நம்ம வந்துட்டு பிஆர் ஒரு மேட்ச் போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ள என்னென்ன இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு OB47 முடிஞ்ச உடனே அந்த ஸ்லைடு எல்லாமே எடுத்துட்டான். ஒரு நாள் முன்னாடி எடுத்துட்டான், அவ்வளோதான். நேற்றுலாம் எடுத்துட்டான், சும்மா தான் இருந்துச்சு. அது இல்லாதனால நிறைய பேர் என்னடா இதெல்லாம் இருந்தப்போ நல்லா இருந்துச்சு அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம பிஆர் ஒரு மேட்ச் போயிட்டு உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா? போவோம்.